புரதச்சத்து அதிகமாக இருக்க க்ளூட்டன் ஃப்ரீ டயட் லட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சோள லட்டு. சோளத்தில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்க டைஜஷன் பவருக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் இது கரைச்சிடும். இந்த லட்டு எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். 1½ கப்பு முழு சோளத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதோ அதில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். பாதாமையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/4 கப் வந்து வேர்க்கடலையும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு இந்த 3ஐயும் வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்காமல் லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததோட பர்பஸ் என்னென்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லட்டு பிடிச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க. 1 கப்பு சோளத்தில் வந்து 8 கிராம் இரும்புச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம போனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.